பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டான. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய QR கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம். நன்றி, வணக்கம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் உரிமைக்கு வணக்கம். ஜெனீவாவில் இப்பொழுது மனித உரிமை ஆணையத்தினுடைய 60வது கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. அதில் 3வது அமர்வில் ஒரு முக்கியமான விடயம் நடந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற விடயம். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சட்டவிரோத சமூக நீதிக்கு எதிராக மனித உரிமை மீறலை ஜெனீவாவினுடைய அந்த கூட்டத்தொடரில் ஒரு நபர் பேசியிருக்கின்றார். மனித உரிமை ஆர்வலர், செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் கோவிந்தசாமி என்பதுதான் அவருடைய பெயர். என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாருன்னா, Mr. President, Puruchi Tamilagam Parayar Peravai President Mr. Appo Dhanabal Murthy was assaulted in front of the Directorate General of Police Office. However, the victim was arrested by the police and the government against on him using the Gundas Act is condemnable. Mr. இந்த மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக ஒரு சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அதை ஒட்டி தாக்கப்பட்ட நபரை கைது செய்யப்படுகிறார். அந்த நபர் மீது ஒரு குண்டாஸ் வழக்கு போடப்படுகிறது. இந்த அரசு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் தலைவர்களை நேரம் பார்த்து திட்டம் போட்டு காத்திருந்து இப்படியான ஒரு செயலை பயன்படுத்துகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் அவருடைய இந்த கொலை வழக்கு அதை ஒட்டி நடந்த போதும் அங்கே பேசியிருக்கிறாரு. அடுத்து இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு, பூவை மூர்த்தியார் அவர்களுக்கு இப்படியான ஒரு விடயம் அவருக்கும் நடக்கும், ஏர்போர்ட் மூர்த்திக்கும் நடக்கும்னு ஏற்கனவே பேசியிருக்கின்றார் அவர். அதுக்கு அடுத்தது பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய காரை பயன்படுத்தி ஒரு கடத்தல் வேலையில் ஈடுபட்டார்ன்றதில் ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சகோதரருடைய புரட்சி பாரதங்க கட்சி பூவை மூர்த்தி அவர்களுடைய சகோதரர், அவர் மேலே இந்த அரசு எப்படி பாய்ந்து எப்படி இது பண்ணது அப்படின்றத மேற்கோள் காட்டி கடந்த 6வது மாதமே இப்போ நடக்குது 9வது மாதம், 6வது மாதம் நடந்த இந்த ஜெனீவா மனித உரிமை ஆணைய அந்த கூட்டத்தில் ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் இவர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவரோட படம் இருக்கும், ஆம்ஸ்டாங் அவருடைய படம், பூவை மூர்த்தியார் அவருடைய படம், அடுத்தது பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தியோட படம். இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். அங்கே நடப்பது ஒரு விதமான இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடக்கிறது, இவருடைய உயிருக்கு பாதுகாப்புள்ள அச்சுறுத்தலாக இருக்கிறதாக 6வது மாதமே இந்த பதாகையை பிடிச்சி ரமேஷ் கோவிந்தசாமி என்கிற அந்த நபர் அங்கே இருந்திருக்கிறார். மனித உரிமை செயல்பாட்டாளர், தமிழர் தான் அவர். அந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு முன்பாகவே பூவை மூர்த்தி சொல்லும்போது இந்த அரசு அந்த தலைவர்களை வளர்ச்சியை பார்க்குது, அந்த வளர்ச்சி பெரிய அளவில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேரத்தை காத்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை ஒட்டி அவர்களை முடக்குவதும் ஒடுக்குவதும் சுத்தமாக நீர்த்து போக செய்வதுமான ஒரு வேலையை திட்டமிட்டு செய்கிறது. அது அட்டவணை பிரிவு குறிப்பிட்ட ஒரு மைனர், மிக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய அரசியல் எழுச்சிக்கு பேர் அழுத்தமாக அது இருக்கிறது. இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அரசு போக்கு, அரச வன்முறை, இது அரச பயங்கரவாதம், அரச விதிமுறை மீறல் அப்படின்றது தான் அவருடைய சார்ஜாக இருக்கிறது. ஏர்போர்ட் மூர்த்திக்கு முன்பாகவே பூவை மூர்த்திக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு, அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஆம்ஸ்டாங்கினுடைய அவருக்கு எதிராக பெரிய சதி திட்டம்லாம் இருக்குதுன்றதை அவர் பேசியிருக்கிறாரு. சம்பவம் நடந்த உடனே அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் மனித உரிமை ஆணையத்தில். இப்போ அதை ஒட்டி என்ன நடக்குது அப்படின்றப்ப தொடர்ச்சியாக அவர் ஒரு கவன ஈர்ப்பை கொண்டுட்டு வர்றாரு. தமிழர்கள் மத்தியில், குறிப்பாக இந்த பகுதி மக்களில் இப்படி ஒரு இனத்துக்கு எதிராக வரக்கூடிய தலைமைகள் எது எது இருக்குதோ அது எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஈர்ப்பாகத்தான் அவர் கணிக்கிறார். அதனால தான் காலம் கருதி அந்த நேரம் பார்த்துக்கிட்டு சரியான ஒரு நேரம் அமைஞ்ச உடனே எல்லாம் அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக வழக்கு போட்டு முடக்குவது, அவருடைய அரசியல் எழுச்சியை தடுக்கிறது. இது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல், இது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவது. இப்போ என்னென்னா அங்கே அந்த நேரத்தில் டெல்லியிலிருந்து மனித உரிமை இந்திய பிரதிநிதிகளும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக டெல்லிக்கு அந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்குது கடந்த காலங்களில். இப்போ என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பாக இதே ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி விடயத்தை அந்த அமர்வில் அந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர்னு இருப்பார்ல, அந்த தலைவர் இருக்கிற அந்த அமர்லே தலைவர் இடத்துல எழுத்துப்பூர்வமாகவும் வாய்ஸ் பேச்சு மூலமாகவும் இந்த புகாரை கொடுத்துருக்கிறார்.
தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு அந்த மக்களுக்கு எதிராக இந்த அரசு திட்டமிட்டு ஏதோ சில காரணங்களை, சில சம்பவங்களை பயன்படுத்தி இப்படியாக செய்கிறது. அவர் அரசு மேலே தான் ஃப்ரேம் பண்ணுறாரு. அதனால் இது ஏதோ சில காரணங்கள்லாம் இதுக்குள்ளாக இருக்கிறதுன்னு. ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி இந்த சம்பவம் நடந்த போதே கொடுத்த புகாரில் என்னென்னா, இந்த சம்பவம் சம்மந்தமாக சிபிஐ விசாரணை பின்னாடி நான் கேட்பேன், இதுக்குள்ளாக ஒரு சதி நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு நான் வரப்போகிறது தெரியாது. நான் வந்த உடனே அந்த இடத்துல இவங்க எதேச்சியாக கேட்டு தகராறு பண்ணி இவங்க அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ வழக்கு என் மேலே பாய்ஞ்சு இருக்கிறதால எப்படி இருந்தாலும் இது வெளியில் வந்தோடனே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கேட்பான் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு. உள்ளே ஏதோ ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அதைத்தான் அவர் ரமேஷ் கோவிந்தசாமி அவர் என்ன சொல்கிறாரு, ஜெனீவாவில் இருக்கிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, திட்டமிட்டு சம்பவம் சரியான நேரத்தை பார்த்து காரணங்களை அறிந்து காத்திருந்து ஏதாவது சம்பவம் மாட்டாதான் அதன் மூலமாக அவரை பிடித்து உள்ளே வச்சு நசிக்கலாம். அவர் காரணம் வேணும், அதை அவர் மேற்கோள் காட்டுறாரு. அப்படி திட்டமிட்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஒரு குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இதை நான் 6வது மாதத்திலேயே வெளிப்படுத்தி ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு அங்கே நின்று இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தேவை, சேவ் திஸ் பர்சன் சொல்லிட்டு இவர்களெல்லாம் பாதுகாக்கணும், அட்டவணை பிரிவு சமூக தலைவர்களை பாதுகாக்கணும்னு. இதில் பேசின உடனே இதில் ஒரு சாதி அரசியல் இருக்குதா நீங்கள் நினைக்கலாம். ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் யார், இந்த சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் ஜெனீவாவில் போயிட்டு அவர் போகிறார். அவர் அந்த பகுதியில் இருக்கிறார், மனித உரிமை செயல்பாட்டாளராக பதிவு செய்திருக்கிறார். அரங்கத்தில் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். 2019 அல்லது 16 சரியாக நினைவில்லை. அப்பொழுது திருமாவளவன் அவர்களை அங்கே அழைத்து மனித உரிமை மீறல் சம்பந்தமாக அங்கே பேச வைத்ததும் இதே ரமேஷ் கோவிந்தசாமி என்கிற நபர் தான். இப்படிப்பட்ட நபர் ஒரு அட்டவணை பிரிவு இல்லை அட்டவணை சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் நினைக்கலாம். ரமேஷ் கோவிந்தசாமி படையாச்சி என்கிற இன்னொரு சகோதர சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் இவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை வைத்து கொண்டிருக்கிறவர். சர்வதேச தமிழர் உரிமை மீட்பு இயக்கம் அப்படின்னு அதுதான் அவருடைய களம், அதுதான் அவருடைய லெட்டர் பேட், தான் அதன் பேரில் தான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. மனித உரிமை ஆணையத்தில் அதில் தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு, சர்வதேச தமிழர் உரிமை மீட்பு இயக்கம். அதன் பேரில் தான் கடந்த காலங்களில் திருமாவளவனை அழைச்சி பேச வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலையும், இந்த ஒடுக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய பறையர் சமூக மக்கள் மத்தியிலையும், தெற்கே இருக்கக்கூடிய பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் மத்தியில் பலர் சமூக மக்களையும் ஒன்றுபட்ட ஒரு இனத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒற்றை நோக்கமாக களப்பணி கடந்த காலங்களில் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கிறார். யாருக்கு உரிமை பாதிக்கப்பட்டாலும் அங்கே ஜெனீவாவில் பதிவு பண்ணுறது இவருடைய வேலையாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். இனம் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் நம்ம தொடர்பு எடுத்திருக்கிறோம். விரைவில் அவருடைய பேட்டியை ஒரு நேர்காணலில் கொண்டுட்டு வரதா இருக்கிறோம். இதில் இவர்கள் விசிகா மேலேயோ மற்றவர்கள் மேலேயோ அவர் சார்ஜ் சொல்லலை. திட்டமிடப்பட்ட ஒரு சதி ஏர்போர்ட் மூர்த்திக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்கே ஜெனீவாவில் முறையிட்டிருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. அடுத்த திங்கள் செவ்வாய்க்கு பிறகு ஒரு அமர்வு, இது சம்மந்தமான ஒரு பெரிய பேச்சு வரும். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் மூலமாக இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். இந்திய அரசு இங்கே டிஜிபிக்கு கட்டாயம் குறிப்புகளாக அனுப்பி விளக்கம் கேட்கும் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. ஏன்னா இது இந்திய அரசு சார்பாக இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மனித உரிமை மீறலாக, குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்துக்கு எதிராக நசுக்கப்படும் ஒரு செயலாக குறிப்பிட்ட இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் அதுக்கு தேவை ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு சம்பவம், அதை வைத்து உடனே இப்படியான விடயங்கள் குறிப்பாக இவர்களுக்கு எதிராக செய்கிறது என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுதான் எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்திருக்கிறார். இது இந்த அரசியலுக்காக நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவருக்கு நிரந்தரமாக நம்ம அவர் கட்சிக்கு செயல்பாட்டாளராக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறேன்னா ஆமாம், நாளைக்கு இதற்கு எதிராக அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக சீமான் மாறக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எதிர்த்து தான் பேசுவோம், எழுதுவோம், விமர்சனம் பண்ணுவோம். அதே போலத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு இது அரச பயங்கரவாதம் இதுக்குள்ளாக இருக்கிறது. பேர் விசிகா என்ற பேரை பயன்படுத்திட்டு இருக்குது. விசிகா அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. இதுதான் சாக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இதை அழுத்தக்கூடிய வேலையை இந்த கட்சி செய்கிறது என்பது தான் அந்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை தான் ரமேஷ் கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள் ஜெனீவாவில் இருந்துக்கிட்டு இதை செய்கிறார். இதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அரசியல், நுணுக்க அரசியல் இருக்கிறது. இதை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இப்படியே தான் சிதறடிச்சுக்கிட்டே இருக்குது. தமிழர் குடிகளுக்குள்ளாக வரக்கூடிய தலைமைகள் மீது ஏதாவது அவதூறு செய்ய வேண்டியது, பழி சொல்ல வேண்டியது, புகார் கொடுக்க வேண்டியது, சிறைப்படுத்த வேண்டியது, குண்டாஸ் போட வேண்டியது, சுத்தமாக முடக்கிவிட வேண்டியது, இல்லை வேறு எந்த வகையிலாவது முடக்கிவிட வேண்டியது, இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு பெரிய விசாரணையை கொண்டுட்டு வரணும். இதில் நீதி கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல்
இவர் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே போட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இதுதான் அவர் வைக்கக்கூடிய அங்கே ப்ரேயர். இது வந்து திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு வழக்கு, பொய் வழக்கு, சோடிக்கப்பட்டது. இதை வந்து திரும்ப பெறணும். அது வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்திய அரசுக்கு அதுக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது தான் ஜெனீவாவில் அவர் வைக்கக்கூடிய முறைப்பாடாக இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு தான் சாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியில் போனவுடனே அந்த தமிழ் என்ற உணர்வு எல்லாருக்குமே வந்துடும். இவர் அப்படியான்றது நமக்கு இல்லை. அதுக்கும் மேலாக இனம் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் இந்த ரமேஷ் கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள். மாற்று சமூகத்திலிருந்து இந்த மக்களுக்கு ஏற்பாடு பாருங்கள். ஆம்ஸ்டாங்குக்கு பேசியிருக்கிறார். அதுக்கடுத்தது பூவை மூர்த்திக்கும் பேசியிருக்கிறார். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணுறதுக்கு முன்பாகவே கடந்த 6வது மாதம் ஜெனீவா அவங்க அது குறிப்பிட்ட அந்த இடத்துல நின்றுட்டு பதாகையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அடையாள குறியீட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வளவும் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறார் அவர். இத்தனைக்கும் அவர் ஒரு மாற்று சகோதர சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஒடுக்கப்பட்ட பறையர் இனத்துக்குள்ளாக இப்படியாக ஒரு விஷயம் நடக்கப்படுகிறது. தலைமைகள் மேலே வர முடியலை. அது ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மனித உரிமை மீறல்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதனுடைய செயல்பாடு திங்கட்கிழமைக்கு பிறகு இன்னும் வேறு வடிவத்தில் தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இது பற்றி நம்ம அவர்கிட்ட விரிவாக பேசுகிறதுக்கான ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறோம். விரைவில் நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வழக்கம் போல் அவங்களுடைய சகோதரர்களும் வழக்கறிஞர்களும் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. வழக்கம் போல் கொடுத்துருக்கிற தகவல் வந்து என்னென்னா, அவர் நல்லபடியாக அந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறார். உணவு விடயங்களில் கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. உள்ளே இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கேர் எடுத்து தான் கவனமாக தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. பெயில் என்ற விடயம் தான் அவருக்கு ஒரு இழுபறியாக இருக்கிறது. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளாக நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களும் ரூபன் அவர்களும் போற்றுவாங்க அப்படின்னு தெரிய வருது. இது வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடின்னு தான் இப்போ இது வரைக்கும் நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க வழக்கறிஞர் தரப்பில். இதை ஒட்டி நீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது இது நீதிமன்றத்துக்கு வரும். ஏற்கனவே இங்கே மாதிரி 18வது நீதிமன்றம் சைதாப்பேட்டில் கொண்டு வந்து நிறுத்தும் போது வழக்கு எண் 223/2025 அந்த வழக்கு வந்து போதிய முகாந்திரம் இல்லை அப்படின்றதுக்காக அந்த வழக்கை நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சதுக்கு அந்த தரப்பில் திரும்ப மேல்முறையீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக இந்த குழப்படிகள்லாம் காமிச்சு இவர்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு போட்டு அவர் அந்த குண்டர் சட்டத்திலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பை வர திங்கட்கிழமைக்கு பிறகு வேகப்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. திங்கட்கிழமைக்கு பிறகு என்ன நடக்கிறது, ஜெனீவாவில் என்ன நடக்கிறது, இந்திய ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன குறிப்பு வருகிறது, என்ன நடக்கும், இங்கே நீதிமன்றத்தில் என்ன நடக்கின்றதை விரிவாக நம்ம பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.